டேஸ்டியான சவ் சவ் கூட்டு எப்படி வைக்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு சவ் சவ்வை ஒரு தோல் கூட இல்லாமல் சுத்தமாக சீவி எடுத்துக்கிறோங்க. சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. 2 ஆனியனை எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. பச்சை மிளகாவை 2 கீரி எடுத்துக்கிறோங்க. தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கிறோங்க. துருவன தேங்காவோட சீரகத்தை போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோங்க. ஒரு குக்கரில் 1 கப்பு துவரம்பருப்பு போட்டு அதை நல்லா அலசி எடுத்துக்கிறோங்க. நல்லா அலசிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அதோட தண்ணியை சேர்த்து அதில் சவ் சவ், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயத்தை போட்டு மூடி ஒரு 6 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சிட்றோங்க. அடுப்பில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டு அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் பட்டை மிளகாய் போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு அதோட கருவேப்பிலையை போட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. குக்கரில் வச்சது விசில் அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஒரு 6 விசில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிறோங்க. அப்போ தாங்க அந்த சவ் சவ்வும் பருப்பும் நல்லா வெந்திருக்குங்க. 6 விசில் அடித்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த விசில் அடங்கினதுக்கப்புறம் அதை மெதுவாக ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா பருப்பும் சவ் சவ்வும் அருமையாக வெந்திருக்குங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அதோட உப்பு சேர்த்துக்க போகிறோங்க. உப்பு சேர்த்துட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூனு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கிறோங்க. கலந்துட்டு நம்ம தாளித்ததை அதோட சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறோங்க. அதோட கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காவை அதோட சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிட்றோங்க. ஏன்னா அந்த தேங்காவோட வாசனை போகணும், பச்சை வாசனை, அதுக்காக வேக வச்சிட்றோங்க. இப்போது இந்த கரண்டி தேவைப்படாதுங்க, கரண்டியை மாற்றிக்கிறோம். நம்ம இதில் துவரம்பருப்பு சேர்த்துருக்கோம். இதில் என்னென்னா துவரம்பருப்போட கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்த்து பண்ணிக்கலாங்க. நம்ம விட்ட இப்போ கடலைப்பருப்பு இல்லை, அதனால் சேர்க்காமல் பண்ணியிருக்கோம். இப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். கடலைப்பருப்பு இருந்தால் துவரம்பருப்பு போடுறீங்கள அதோட கொஞ்சம் கடலைப்பருப்பையும் சேர்த்து இதே ப்ராசஸில் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. சுவையான சவ் சவ் பருப்பு கூட்டு ரெடிங்க. கூட்டு திக்காக தாங்க இருக்கும். நம்ம இதை கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கோம். ஏன்னா இதை சாதத்தோடு தொட்டுக்கிட்டு சாப்பிடாம அதை டேரெக்டாக சேர்த்து சாப்பிட்றதுனால அப்படி வச்சுருக்கோங்க. இப்படி வச்சாலும் டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.